ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியாவிடமிருந்த 40 வருட சாதனையை தகர்த்திருக்கிறது அமெரிக்க அணி. உலக கோப்பை தகுதி சுற்றின் ஒரு பகுதியாக ஓமனில் லீக் 2 தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா ஓமன் இடையிலான ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த ஓமன் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதன்படி பேட்டிங் செய்த அமெரிக்கா 35.3 ஓவர்களில் 122 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. பின்னர் 123 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிமையான இலக்கை நோக்கி ஓமன் அணி களமிறங்கியது. ஆனால் அந்த அணி அமெரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 25.3 ஓவர்களில் 65 ரன்களுக்குள் சுருண்டது. இதனால் அமெரிக்கா 57 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஓவர் எதுவும் குறைக்கப்படாமல் முழுமையாக நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் மிக குறைந்த ஸ்கோரை இலக்காக நிர்ணயித்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை அமெரிக்கா படைத்துள்ளது. இதற்கு முன்பு 1985ஆம் ஆண்டு இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக 125 ரன்களை இலக்காக நிர்ணயித்து பாகிஸ்தானை 87 ரன்னில் முடக்கி வென்றதே இதுவரையில் சாதனையாக இருந்தது. அந்த 40 ஆண்டுகால சாதனையை அமெரிக்கா தற்போது முறியடித்துள்ளது. இன்னொரு சாதனையும் இந்த போட்டியில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதாவது ஓமன் தரப்பில் 5 பந்து வீச்சாளர்களும் அமெரிக்க தரப்பில் 4 பந்து வீச்சாளர்களும் பந்து வீசினர். இவர்கள் அனைவரும் சுழற்பந்து வீச்சாளர்கள். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் முழுமையாக நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒருவர் கூட பந்து வீசாதது இதுவே முதல் நிகழ்வாகும்.